ஏப்ரல் 6ஆம் தேதி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். ஏப்ரல் 6ஆம் தேதி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடைசி நாளான வேட்புமனு தாக்கலுக்காக குறிப்பிடப்பட்ட அந்த நாளில் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. வரும் 6ஆம் தேதி தேமுதிக வேட்பாளர்கள் அனைவரும் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். ஏப்ரல் 5ஆம் தேதி விருதாச்சலம் செல்லும் பிரேமலதா அடுத்த நாள் அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக 10 தொகுதிகளுக்கான தேமுதிக வேட்பாளர்கள் அறிவித்துள்ளது. அதில் விருதாச்சலம் பிரேமலதா விஜயகாந்த், விருதுநகர் விஜய் பிரபாகரன், தருமபுரி இளங்கோவன், குடியாத்தம் KP பிரதாப், சேலம் மேற்கு அழகாபுரம் மோகன்ராஜ், போலூர் TP சரவணன், பல்லாவரம் அணையை முருகேசன், திருத்தணி T கிருஷ்ணமூர்த்தி, ஓமலூர் AR இளங்கோவன், மயிலம் ஏல் வெங்கடேசன் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்த 4 நாட்களில் ஏற்கனவே 31ஆம் தேதி முடிவடைந்துள்ள நிலையில் கடைசி நாளாக 6ஆம் தேதி தேமுதிக வேட்பாளர் அனைவரும் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். ஏப்ரல் 5ஆம் தேதி விருதாச்சலம் பிரேமலதா அடுத்த நாள் அவர்களது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் எனவும் தெரிவிக்கப்படும். மேலும் அதுக்கடுத்து தொடர்ந்து தன்னுடைய தீவிர பிரச்சாரத்தையும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றனர். சலோமி, ஏப்ரல் 6ஆம் தேதி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். ஏப்ரல் 6ஆம் தேதி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடைசி நாளான வேட்புமனு தாக்கலுக்காக குறிப்பிடப்பட்ட அந்த நாளில் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. வரும் 6ஆம் தேதி தேமுதிக வேட்பாளர்கள் அனைவரும் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். ஏப்ரல் 5ஆம் தேதி விருதாச்சலம் செல்லும் பிரேமலதா அடுத்த நாள் அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக 10 தொகுதிகளுக்கான தேமுதிக வேட்பாளர்கள் அறிவித்துள்ளது. அதில் விருதாச்சலம் பிரேமலதா விஜயகாந்த், விருதுநகர் விஜய் பிரபாகரன், தருமபுரி இளங்கோவன், குடியாத்தம் KP பிரதாப், சேலம் மேற்கு அழகாபுரம் மோகன்ராஜ், போலூர் TP சரவணன், பல்லாவரம் அணையை முருகேசன், திருத்தணி T கிருஷ்ணமூர்த்தி, ஓமலூர் AR இளங்கோவன், மயிலம் ஏல் வெங்கடேசன் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்த 4 நாட்களில் ஏற்கனவே 31ஆம் தேதி முடிவடைந்துள்ள நிலையில் கடைசி நாளாக 6ஆம் தேதி தேமுதிக வேட்பாளர் அனைவரும் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். ஏப்ரல் 5ஆம் தேதி விருதாச்சலம் பிரேமலதா அடுத்த நாள் அவர்களது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் எனவும் தெரிவிக்கப்படும். மேலும் அதுக்கடுத்து தொடர்ந்து தன்னுடைய தீவிர பிரச்சாரத்தையும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றனர். சலோமி, தங்களின் முழு